வணக்கம். அறிவித்தமிழ் மீடியா சார்பாக இன்றைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் பார்த்தீங்கன்னா, ஆலங்குளம் சட்டமன்றத்தினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணன் பவுல்ராஜ் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் யார் கேட்டா? எம்பியோ இல்ல ஒரு மினிஸ்டரோ எவனுமே கடன் ஆகலல்ல. வெக்கமே இல்லையா, கூச்சமே இல்லையா? கல் வந்து நம்ம பயன்பாட்டுக்கு தடை இல்லை. நான் ஏறலாம், நான் இறக்கலாம், குடிக்கலாம். நாட்டோட பொருளாதாரத்தை கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு அதுல ஒரு பெரிய சந்தை இருக்கு. 60 ஆண்டு காலம் ஆன பிறகும் கூட இன்னைக்கும் 500க்கும் 1000க்கும் இலவசத்துக்கும் கூலிக்கு கொடிப்பிடிக்க வச்சிருக்க கட்சி தானங்க இந்த. இன்னைக்கு நம்ம ஒரு கூட்டத்தை சொல்றோம் தற்கொலைகள்னு சொல்லிட்டு. இந்த தற்கொலைகள் எப்படி உருவானாங்க? வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஓகே. உங்கள்ட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, மிகப்பெரிய திராவிட வலிமை வாய்ந்த திராவிட கட்சிகள் வந்து கோலோன்றிக்கக்கூடிய ஆலங்குளம் தொகுதியில களத்துல வந்து ஒரு எளிமையா நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரா இந்த களத்துல பயணிச்சிட்டு இருக்கீங்க. இந்த அதிகாரம் வாய்ந்த திராவிட கட்சிகள் முன்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரா பயணிக்கிறதுல உங்களுக்கு எதுவும் சிக்கல்கள் இருக்கா? இதுலனா ஏதாச்சும் தடைகள் இருக்குன்னு நீங்க உணர்றீங்களா? இல்ல, சிக்கல்கள் நம்ம மக்களை தானே சந்திக்கிறோம். மக்களை சந்திக்கிறதுல பெருசா சிக்கல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா நீங்க வலிமை வாய்ந்த திராவிட கட்சிகள்ங்கிறது வந்து வலிமைங்கிறது வந்து அவங்க மக்கள் சக்தியாலாம் வலிமை அடையல. அவங்க இருக்கக்கூடிய அதிகாரத்தின் மூலியமாகவும் பணத்தின் மூலியமாகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களை அவங்க தன்மையப்படுத்தி வச்சிருக்கிறதின் மூலியமா மட்டும்தான் அவங்க வலிமை அடைகிறாங்க. ஆனால் மக்களை நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். ஏன்னா கடந்த ஒரு 4-5 மாசமாகவே நாங்கள் மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம். மக்களை சந்திக்கும் போது மக்கள்கிட்ட வந்து அவங்க வந்து எந்த ஒரு வலிமையும் அடையலை. மக்கள்கிட்ட அவங்க கொடுக்கக்கூடிய காசுனால மக்கள் அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களோட வாக்குகளை அறுவடை செய்வதை மட்டும்தான் அவங்க வலிமையாக வச்சிருக்காங்க. மற்றபடி பெருசா மக்கள் வந்து அவங்க ஆதரிக்கலாம்ல, ஆதரிக்கிற அளவுக்கு அவங்க செயல் திட்டங்களுமே பெருசா பண்ணலை. இன்னைக்கு களத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தொந்தரவு கொடுக்குற அளவுக்கு அவங்க எதுவும் அந்த மாதிரி எல்லாம் இது வரைக்கும் எதுவும் செய்யலை. ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. ஓகே. இன்னொரு கேள்வி கேட்கணும். எப்படின்னா, ஆலங்குளம் தொகுதியில மக்கள் சார்ந்த பணிகளை வந்து இதுக்கு முன்னால இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் செய்யல, அதனால ஒரு வெற்றிடம் இருக்கு. இல்லைன்னா அந்த இடத்துல வந்து ஆலங்குளம் தொகுதியை குறிப்பிட்டு சில இடங்கள்ல வந்து வளர்ச்சி திட்டங்கள் உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் செய்யல அப்படின்னு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக வைத்துட்டு வராங்க. அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு? அப்படி நீங்க பார்க்கக்கூடிய பிரச்சனைகள், பிரதானமான பிரச்சனையா இங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? இல்ல, உட்கட்டமைப்பு பிரச்சனைகள் முழுவதுமாவே பிரச்சனையா தான் இருக்கு. அப்படி பார்த்தா திராவிட கட்சியில் அதிமுகவா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அவங்க ஆட்சி பணியில இந்த தொகுதிக்கான நலன் சார்ந்து எதுவுமே செய்யல அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்பார்க்கலாம். உறுதியா சொல்லுவேன். அதாவது இவங்க ஆலங்குளம் தொகுதி மட்டும் இல்ல, நான் ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே வந்து இந்த திராவிட கட்சிகள் செய்தது மக்களின் நலன் சார்ந்தெல்லாம் அவங்க எதுவுமே செய்யல. அவங்க செய்யறது எல்லாமே பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எப்பவுமே அறியாமையில இருக்கணும், அதன் மூலியமா அவங்க வாக்கு அறுவடை செய்யறதை மட்டும்தான் தேர்தல் அரசியலுக்காக மட்டுமே அவங்க அரசியல் செய்யறாங்க. மக்கள் அரசியல் அங்க எதுவுமே இல்ல. அவங்க தேர்தலை ஜெயிக்கணுங்கிறதுக்காக திட்டங்கள் போடுறாங்களே தவிர்த்து மக்களின் வாழ்க்கைக்கான திட்டங்கள் எதுவுமே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஃபுல்லாவே விவசாயம் சார்ந்த பூமி. இந்த விவசாயம் சார்ந்த பூமியில கிட்டத்தட்ட 120 இருந்து 150 குளங்கள் இருக்குது. இந்த 150 குளங்கள் எப்படி இருக்குங்கிறதே இங்க இருக்கக்கூடிய இதுவரைக்கும் ஆண்ட எந்த ஒரு திராவிட கட்சியோட எம்எல்ஏவுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு அத்தனை குளங்களும் வந்து எந்த குளங்களுமே சரியாக தூர்வாரப்படல. எந்த குளங்களுக்கு வரக்கூடிய நீர்வரத்து எதுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த நீர்வழி தடங்கள் எல்லாமே அப்படியே ஆக்கிரமிக்கப்பட்டு அப்படி நீர்வழி தடங்கள் ஃபுல்லா அந்த அமலை செடிகள் இருந்து இதெல்லாம் நாங்க தொகுதி முழுக்க பயணம் பண்றோமே. பாதி ஊர்ல அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கல. மக்களுக்கு தேவையான அடிப்படை நியாய விலை கடைகளை கூட அவங்க தேவையான ஒரு நியாய விலை கடைகள் வந்து அரசின் மூலியமா பட்ஜெட் ஒதுக்கி கடையை ஓபன் பண்ணி தான் கட்டிடங்கள் கட்டிடுது. ஆனா அது திறந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்ததான் பாத்தீங்கன்னா இல்ல. அப்ப அதுல 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய் வந்து அவங்க வந்து முடக்கிருக்காங்க. 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய் பட்ஜெட் போட்டு அந்த 10 லட்சம் 20 லட்சம் எத்தனை லட்சத்துல கெட்டினான்னு தெரியாது. அவங்க பூரா பாத்தீங்கன்னா இந்த பொதுமக்கள் போய் சாராயம் அடிக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அந்த மாதிரி இந்த விவசாய பூமிகள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா குளங்கள் தூர்வாரப்படல. ஆனா விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பரவ சுத்தி பாத்தீங்கன்னா கல்குவாரி திறந்து இப்போ விடிய வந்து பாத்தீங்கன்னா அந்த வெடி வச்சு தேடு வரக்கூடிய தூசினால புகையினால பாத்தீங்கன்னா அந்த நிலங்கள் ஃபுல்லா மாசடைஞ்சு நிலங்கள் வந்து இன்னைக்கு மலட்டு நிலமா மாறக்கூடிய சூழல் இருக்கு. அந்த விளைநிலங்கள் எல்லாமே மலட்டு நிலமா மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ விவசாயத்தை அவங்க திட்டமிட்டு அளிக்கிறாங்க. இது விவசாய பூமி. அப்போ மக்கள் வந்து இங்க புரியணும், என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கி மக்கள் வந்து நமக்கு தேவை எது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல் இல்லாத ஒரு சூழலை தான் இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. அதை பயன்படுத்தி மக்களின் அறியாமையை பயன்படுத்தி வாக்குக்கு காசை கொடுத்து தேர்தல் அரசியல ஜெயிக்கலாம். தேர்தல் அரசியல ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவை மக்கள் எப்பவுமே விழிப்புணர்வு வச்சு அந்த அறியாமையில இருக்கணும். அதற்கு இன்னொன்னு அவங்க பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் தான் இந்த டாஸ்மாக் போதை. அப்போ வந்து இந்த மக்களை எப்பவுமே போதையில இருக்கும்போது அவங்க உழைப்புல இருந்து வெளியேற்றி அவங்க போதைக்கு அடிமையாக்கி வச்சிருக்கக்கூடிய சூழல்ல வந்து இவங்க கொடுக்கக்கூடிய 1000-500க்கும் இவங்க கொடுக்கக்கூடிய இலவசத்துக்கும் கையேந்தக்கூடிய ஒரு என்ன சொல்றது அடிமை மனநிலையில மக்களை வச்சு அந்த அடிமை மக்களோட வாக்குகளை இவங்க பறிக்கிறதுக்கு தான் இவங்க தேர்தல் அரசியலுங்க திட்டம். இந்த 1000, 500, 2000 இலவச வேஷ்டி, இலவச சட்டை, ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் யாரு கேட்டா?
மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துறதுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யறது அரசோட கடமை. அதுக்கு தான் நம்ம வரி செலுத்துறோம், அதுக்கு தான் நம்ம வாக்கு செலுத்துறோம். அந்த எதையுமே இவங்க செய்யல. அப்போ மக்களை கடைசி வரைக்கும் இவங்க கையேந்தக்கூடிய ஒரு நிலையில வச்சிருந்தா மட்டும்தான் இவங்க பண்ணக்கூடிய திருட்டுத்தனத்தையும் இவங்க பண்ணக்கூடிய கொள்ளையையும் மக்கள் வந்து கண்டுக்காம இருப்பாங்க, தெரியாம இருப்பாங்க. அப்பதான் இவங்க தேர்தல் வரும்போது நம்ம கொடுக்கக்கூடிய 1000-500க்கு கையேந்தி நின்று அதை வாங்கி ஓட்டு போடுவாங்கங்கிற ஒரு குரூர மனநிலையில தான் இந்த திராவிட ஆட்சிகள் வந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமா மக்கள் ஆண்டிருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, ஒவ்வொரு தலையிலும் பல லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆட்சியாளர்கள், இந்த ஒரு எம்எல்ஏவோ இல்ல எம்பியோ இல்ல ஒரு மினிஸ்டரோ எவனுமே கடன் ஆகலல்ல. அப்போ இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே. ஒரு கேள்விக்கு மிக ஆழமா களத்துல என்னென்ன விஷயங்கள் நீங்க பாத்தீங்களோ அவ்வளவு அழகா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இன்னொரு கேள்வி என்னன்னா, கிட்டத்தட்ட இப்போ பரவலா பேசப்பட்டுச்சு, மிகப்பெரிய தமிழகம் முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்தினது என்ன பார்த்தீங்கன்னா, ஆலங்குளம் பெரும்புத்தூர் கிராமத்துல பார்த்தீங்கன்னா பனையேறியை வந்து தாக்குனாங்க, அதுல வந்து துப்பாக்கி சூடு நடத்தினாங்க அப்படின்னு. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து பனை மரத்துல ஏறி கல் இறக்குறாரு. அப்போ வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்காம ஒரு பனை தொழிலாளி அவர் மீது வந்து நடவடிக்கிறாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா கஞ்சா வியாபாரின்ற மாதிரி ஊடகங்கள்ல முதல்ல அவங்க செய்திகள் வெளியிட்டு அதுக்கப்புறம் அதை பின்வாங்கி பனை வியாபாரி இல்லைன்னா விவசாயின்னு சொன்னாங்க. திரு சீமான் மீது ஒரு கல் இறக்கும்போது ஒரு போக்கும், விவசாயி மீது ஒரு போக்குமா பார்க்கப்படுதா? அது இந்த ஆலங்குளத்துல எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்றத இதை எப்படி பார்க்கணும்னா, இதை வந்து நீங்க நம்ம பார்வை வந்து எப்படி கொண்டு போகணும்னா, சரியான பார்வை என்னன்னா, இந்த அரசு வந்து இந்த பனை தொழிலை திட்டமிட்டு முடக்க நினைக்குது. இல்ல இது தடை செய்யப்பட்டிருக்குல்ல, தடை செய்யப்பட்ட ஒன்றை வந்து இல்ல என்ன தடை? கல் வந்து விற்பனைக்கு தான் தடை. கல் வந்து நம்ம பயன்பாட்டுக்கு தடை இல்லை. நான் ஏறலாம், நான் இறக்கலாம், குடிக்கலாம், நான் என் நண்பர்களோட சேர்ந்து குடிக்கலாம். கல்லை நான் விற்பனை பண்றதுதான் தடை. கல் அது அந்த தடையை எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, கல் விற்பனைக்கு ஏன் தடை கொடுத்துருக்காங்கன்னா, கல் விற்பனையில வந்து போதைப் பொருட்களை கடந்துருந்தாங்க, போதை மாத்திரைகளை கலந்து வித்துருந்தாங்கன்னு சொல்றாங்க. இதை சொல்றதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இதை சொல்றதுக்கு ஒரு அரசாங்கத்து வெக்கமே இல்லையா, கூச்சமே இல்லையா? ஏன்னா ஒரு அரசாங்கம் ஒரு பொருள்ல வந்து போதை மருந்தை கலந்து வித்துருந்தாங்க அந்த குடிமக்கள் அப்படின்னு சொன்னா, அந்த போதை மருந்து கலந்தவரோட துப்பாக்கி சூடு ஏமா? ஆனா வந்து அதெல்லாம் அவங்க செய்யல. இதுல வந்து திட்டமிட்ட சதி வந்து அரசோட சதி. இது வெறும் காவல்துறை இல்ல, இந்த காவல்துறை அந்த அரசின் சதியை வந்து செயல்படுத்துது, அவ்வளவுதானே தவிர்த்து இதுல இன்னைக்கு ஒரு இசைக்கு ராஜா மாதிரி நாளைக்கு ஒரு பாரதி ராஜாவோ இல்ல மாணிக்க ராஜாவோ இல்ல யாரோ ஒருத்தவங்க வந்து இதை செய்யதான் போறாங்க. ஆனா இது செய்யற சதி முழுக்க சதி வந்து அது வந்து ஒரு ஏவல் தான், அது ஒரு வந்து அம்பு தான். ஆனா உண்மையான குற்றவாளிகள் வந்து இந்த அரசு தான். அரசு ஏன் இதை செய்யுது அப்படின்னா, இந்த தொழிலை நம்ம உடனே பனை தொழிலுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒவ்வொரு பனைமரமும் ஒரு பொருளாதாரம், ஒரு தொழிற்சாலை மாதிரி. அதுல மிகப்பெரிய தற்சார்பு இருக்கு. அந்த பனை மரங்கள் மூலமா கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களை கொண்டு பல உற்பத்தி பொருட்களை உருவாக்கலாம். அந்த உற்பத்தி பொருட்கள் மூலமா பல மதிப்பு கூட்டு பொருட்களை உருவாக்கலாம். அதன் மூலமா பெரிய சந்தையை உருவாக்கலாம். அந்த சந்தையை நிறுவனப்படுத்த முடியும். அதன் மூலமா பல வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு. அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நாட்டோட பொருளாதாரத்தை கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு அதுல ஒரு பெரிய சந்தை இருக்கு. அதை வந்து இவங்க திட்டமிட்டு ஒழிக்கிறாங்க. ஏன் ஒழிக்கிறாங்கன்னா, அது வந்துச்சுன்னா இவங்க நடத்தக்கூடிய அந்த சாராய ஆலை, இவங்க நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் மூலமாக தயாரிக்கக்கூடிய மது விற்பனை வந்து தமிழ்நாட்டில் குறைஞ்சிரும். மது விற்பனை குறையும் போது மக்கள் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது இவங்க பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த திருட்டுத்தனமும் வெளியில வரும். இவங்க பண்ணக்கூடிய அயோக்கியத்தனம், இவங்க பண்ணக்கூடிய கனிமவள திருட்டு, இவங்க பண்ணக்கூடிய ஆற்றுமணல் திருட்டு, இவங்க பண்ணக்கூடிய இந்த சாராய வியாபாரம், இது எல்லாமே மக்களுக்கு தெரிய வரும்போது இவங்களோட ஒட்டுமொத்த அரசியலுக்குமே முழுக்கு வரும். அப்போ மக்கள் சிந்திச்சிடக்கூடாது. மக்கள் என்னைக்குமே சிந்திக்க ஆரம்பிச்சாங்கன்னா செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ மக்கள் சிந்திக்க முடியாம செயல்பட முடியாம ஒரு ஊடமா வச்சிருக்கு, என்ன சொல்றது, முடமா வச்சிருக்கிறது தான் இந்த அரசியல்வாதிகளோட முக்கியமான அரசியல் வியூகம், முக்கியமான அரசியல் முதலீடாவே அதான் பாக்குறாங்க. அப்படி ஒரு முடமா இருக்கும்போது தான் மக்கள் வந்து காசு கையேந்தி நிற்பான், 500 நிற்பான், நம்ம கொடுக்கக்கூடிய காசை வாங்கிட்டு ஓட்டு போடுவான். ரொம்ப கொடூரமான ஒரு மனநிலையில தான் 60 ஆண்டு காலமா வச்சிருக்காங்க. இது ஒண்ணு இவங்க ஒண்ணு நேத்து இன்னைக்கு ஆட்சிக்கு வரல, ஆட்சிக்கு வந்து 60 ஆண்டு ஆகுது. 60 ஆண்டு காலம் ஆன பிறகும் கூட இன்னைக்கும் 500க்கும் 1000க்கும் இலவசத்துக்கும் கையேந்த நிற்க விட்டுருக்குதுங்க. எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான மனநிலை. நீ ஆள்றதுக்கு தகுதியே இல்லையே, நீ ஆள்றதுக்கு தகுதியே இல்லை. கூப்பன் கொடுக்க 8000 ரூபாய் கூப்பன், 2000 ரூபாய் கூப்பன், வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ், வீட்டுக்கு தேவையான அடிப்படை பொருட்களோட வாங்க முடியாத ஒரு சூழல்ல வச்சிருக்க. அந்த ஏழ்மை நிலையை போக்குறதுக்கு நீ என்ன திட்டம் வச்சிருக்க? அப்போ வறுமையை ஒழிக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்க? 60 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஆட்சிக்கு வரும் போதே சொல்லிட்டு இருக்க ஏழைகளுக்கான கட்சி. இன்னைக்கும் அதே வாக்குறுதியை கொண்டு தானே வார தேர்தல் வாக்குறுதியா ஏழைகளுக்கான கட்சி. அப்ப ஏழைகளோட ஏழ்மை நிலை போக்குறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்க? எதுவுமே இல்லை. அப்போ திட்டங்கள் வேணும், மக்கள் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் வேணும்னா அந்த நிலத்தை பாதுகாக்கணும், நிலத்தின் வளங்களை பாதுகாக்கணும், அந்த வளங்களின் மூலியமாக பல தொழிற்சாலைகளை உருவாக்கணும், அது அரசே உருவாக்கணும். அந்த அரசு உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மூலியமா பல பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும். அந்த வேலை வாய்ப்பின் மூலியமாக வந்து ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு பெண்களும் தன்னோட பொருளாதாரத்தை, தன் வீட்டு பொருளாதாரத்தை தானே கட்டமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வலிமையை உருவாக்குறது தான் ஒரு அரசு. அதுக்கு தான் நம்ம வரி செலுத்துறோம், அதுக்கு தான் வாக்கு செலுத்துறோம். ஆனா இவங்க அதையா செய்யறாங்க? அனைத்து வளங்களையும் நம்மளோட கனிம வளங்களை ஃபுல்லா தனியாருக்கு வைக்கிறாங்க. நம்ம இயற்கை வளங்களை பூரா தனியாருக்கு வைக்கிறாங்க. நம்ம நிலங்கள், ஆற்று வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம் எல்லாத்தையுமே தனியாருக்கு வித்துட்டு அதுல பூரா கமிஷன் கரப்ஷன் பார்த்துட்டு இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் வந்து மக்களை தெருவில் விட்டு நாட்டை கடனாக்கி, நாட்டை 10 லட்சம் கோடி கடனாக்கின யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு முதலமைச்சர் கடனில் இருக்கானா? இல்ல.
அப்போ இந்த பணம் எங்க போச்சுது? அப்போ மக்களுக்கான திட்டங்கள் இங்க என்ன இருக்கு? மக்களுக்கான திட்டங்கள், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், எதிர்கால தலைமுறை பிள்ளைங்க இந்த வாழ்றதுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்லாத ஒரு அரசு, ஒரு தற்குறித்தனமான ஒரு அரசு. இன்னைக்கு நம்ம ஒரு கூட்டத்தை சொல்றோம் தற்குறிகள்னு சொல்லிட்டு. ஆனா இந்த தற்குறிகள் எப்படி உருவானாங்க? மக்கள் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இது ஒன்றும் சீமான் சொல்றதோ இல்ல நாம் தமிழர் கட்சி சொல்றதோ சாத்தியம் இல்லாத இந்த நிலாவை பிடிச்சி இங்க கொண்டாடுறோம், வானத்தை வில்லா உழைக்கிறோம்லாம் கிடையாது. எல்லாமே சாத்தியமானதா. எது ஒன்றும் தேவையிலிருந்து தான் பிறக்கிறது, சாத்தியத்துல இருந்து பிறக்கிறது இல்லை. அப்போ நம்ம ஒரு தற்சார்பு பொருளாதாரங்கிறது பனை பொருளாதாரம் நடந்தது தானே, இங்க இருந்தது தானே, இருந்த பொருளாதாரம் தானே. இன்னைக்கு கருப்பட்டியோட 17 இருந்து தயாரிக்கக்கூடிய கருப்பட்டி 250-300 ரூபாங்கும் போது, அதே அந்த பனம்பால் நேரடியா கல்லுல இருந்து தயாரிக்கக்கூடிய கருப்பட்டி 700 ரூபாய் 800 ரூபாய் போகுது. அது கலப்படம் இல்லாத ஒரு கருப்பட்டியா மாறிடுது. இது எதுவுமே செய்ய முடியாதது ஒண்ணு இல்ல. இன்னைக்கு விவசாயம், இன்னைக்கு சாராய கடை ஊருக்கு திறந்த அரசாங்கம் இது விவசாய பூமி. இங்க இருக்கக்கூடிய 150 குளத்தை தூர்வாரி விவசாய நிலங்களை சரியான முறையில் விளைநிலமா மாத்தி வச்சிருந்தாங்கன்னா இங்க விளையக்கூடிய விளைபொருட்களை ஒரு சந்தைப்படுத்த முடியும். அதை சந்தைப்படுத்துறது அரசே பண்ணும் தான் சொல்றோம். அரசு பண்றது தனியார் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பவர் சைடு விளையக்கூடிய அத்தனை காய்கறிகளும் ஒரு தனியார் மார்க்கெட் ஏற்கனவே இருந்த அரசு சந்தையை மூடிட்டு ஒரு தனியார் சந்தையை வச்சு அதன் மூலமா மிகப்பெரிய பொருளாதாரத்தை அவங்க கட்டமைச்சு வச்சிருக்காங்க. யார்? ஒரு விவசாய விளைவிக்கக்கூடிய பொருளை இடைத்தரகர்கள் அதை அந்த பொருளை பதப்படுத்துறாங்க, வாங்குறான், வச்சு விற்கிறான். அப்போ இது அரசு செய்ய முடியாது. அப்ப அரசு செய்ய முடியாத போது அரசு செய்தா இங்க இருக்கக்கூடிய லாபங்கள் எல்லாம் விவசாயிக்கே போய் சேரும்ல. விவசாயிட்ட சரியான விலை கொடுத்து எடுக்க முடியும். அவனுக்கு உற்பத்திக்கு தேவையான விலை மதிப்பு அவனுக்கு கிடைக்கும். அவன் பொருளாதாரத்துல தண்ணீரை விடுவான். விவசாயி வாழ்ந்தாதான் நாடு வாழும். இது எல்லாமே அப்போ இந்த விவசாய நிலங்கள் சார்ந்த பூமி இருக்கு, 150 குளங்கள் இருக்கு. அப்ப எவ்வளவு விளைபொருள் விளையும்? அப்ப அதுக்கேற்ற கொள்முதல் நிலையங்கள் வைக்கணும், குளிர்பதன கிடங்குகள் வச்சிருக்கணும். அதன் மூலமா அரசு அத்தனை பொருட்களையும் விளைபொருட்களையும் அரசே கொள்முதல் பண்ணி அரசே நிறுவனப்படுத்தி அரசே சந்தைப்படுத்த முடியும். ஏன்னா உலகத்துல 800 கோடி மக்கள்ல 100ல இருந்து 200 கோடி மக்களுக்கு ஒருவேளை சாப்பாடே இல்லாத போது விளைபொருளோட விலை எப்படி குறையும்? ஏன் குறையுதுன்னா அவங்க சந்தைப்படுத்துறது இல்ல முறையா. அப்போ இன்னைக்கு ஒரு டாஸ்மாக் மதுவாலையில தயாரிக்கக்கூடிய சாராயத்தை தமிழ்நாடு முழுக்க வீதி எங்கும் டாஸ்மாக் மூலியமா டாஸ்மாக் அரசின் நிறுவனம். அந்த அரசின் நிறுவனம் மூலமாக ஒரு தனியார் தயாரிக்கக்கூடிய சாராயத்தை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அரசு விவசாயி விளைவிக்கக்கூடிய விளைபொருளை உலகத்தின் எல்லா பொருளுக்கும் எல்லா பக்கமும் ஏற்றுமதி பண்ணலாம். ஒரு நாள்ல கெட்டு போகக்கூடிய பொருளா இருந்தா அதை பதப்படுத்தி அதுல இருந்து மாற்று சக்தி, அது என்ன சொல்றது, மதிப்பு கூட்டு பொருளை உருவாக்கி, இப்ப தக்காளி இருந்தா தக்காளி சாசு, மிளகா இருந்தா மிளகா சாசு, அதை மாத்தி நம்ம உலகம் முழுக்க ஏற்றுமதி பண்ண முடியும். ஏற்றுமதி பண்ணும்போது இங்க மிகப்பெரிய பொருளாதார கட்டமைப்பு வரும். அந்த பொருளாதார கட்டமைப்பு வரும்போது இங்க மிகப்பெரிய அளவுல வேலை வாய்ப்புகள் உருவாகும். அந்த வேலை வாய்ப்புகள் உருவாகும் போது யாருமே பாத்தீங்கன்னா இந்த மத போதைக்கு அடிமையாக மாட்டாங்க. அப்போ மக்களோட வாழ்க்கை தரம் உயரும். அந்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது தான் ஒரு அரசு முதன்மையான கடமையா கொண்டிருக்கணும். ஆனா அது செய்யறாங்களா இவங்க? மக்களை பூரா போதைக்கு அடிமையாக்கி மக்களை பூரா வேலையில இருந்து வெளியேற்றி அவங்க உழைப்புல இருந்து வெளியேற்றி இன்னைக்கு சுயசிந்தனை இழந்த ஒரு மனித இனமா மாற்றிட்டாங்க. அடிமைகள் மாதிரி. அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய இலவசத்துக்கு கையேந்தி இன்னைக்கு கூலிக்கு கொடிப்பிடிக்க வச்சிருக்க கட்சி தானங்க இந்த திராவிட கட்சிகள். மக்களை பூரா 100-200 கொடி பிடிக்க கூட்டிட்டு அலையுதாங்களா? இவங்க எப்படி மக்களை பார்ப்பாங்க? மக்கள் நலன் சார்ந்து எப்படி செஞ்சாங்கன்னு சொல்ல முடியும்? இவங்க மக்கள் நலன் சொல்லி செய்யக்கூடிய அத்தனை திட்டங்களும் இவங்க பண்ணக்கூடிய ஊழலுக்கும் இவங்க பண்ணக்கூடிய லஞ்சத்துக்கும். இவங்க ஒரு திட்டம் போட்டாங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு திட்டம் போட்டாங்கன்னா அது 5 லட்ச ரூபாய் இவங்க ஆட்டை போடுறதுக்கு பண்ணக்கூடிய திட்டங்கள் தான். மக்களுக்கு என்னைக்கு போய் சேர்ந்திருக்கு? ஒரு சாலை, ஒரு அடிப்படை வசதிகள் எந்த கிராமத்துலயும் சாலை வசதி சரி கிடையாது. சுடுகாடு இல்ல, சுடுகாடு இருந்தா அதுக்கு வழி இல்ல. ரேஷன் கடை இருக்கும், ஆனா திறந்திருக்க மாட்டாங்க, மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்காது. ஆனா சாராய கடை பாருங்க, நினைச்ச நேரத்துல திறந்து விட்டு பிடிக்க வச்சுட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு மோசமான அரசாதான் 60 ஆண்டுகால திராவிட ஆட்சிகள் செயல்பட்டு இருக்கு. இப்போ நீங்க வார்த்தையின் மூலமா சொல்லக்கூடிய இவ்வளவு விஷயங்கள் மக்கள் நேர்ல அதை பார்க்கணும்ல. இப்போ பார்க்காத ஒரு விஷயத்த மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்படி மக்களுடைய பார்வைக்கு போகிற அளவுக்கு நாம் தமிழருடைய முன்னெடுப்புகள் ஏதாச்சும் இருக்கா? அப்படி எதுவும் பண்ணிருக்காங்களா? கரெக்ட், நீங்க கேட்கிற கேள்வி சரிதான். இப்போ மக்கள் பார்க்கணுங்கிறீங்க. இப்போ அதிகாரம் வந்தாதான் மக்கள் நேரடியா பார்க்க முடியும், நேரடியா நம்ம செஞ்சதை காட்ட முடியும். ஆனா இப்போ அவங்களுக்கு விசுவலைஸ் நாங்க எப்படி செய்வோங்கிறது செயல்பாட்டு வரைவு மூலமா எழுத்துலையும் கொடுத்துருக்கோம். எழுத்துல கொடுத்து 10 வருஷமா நம்ம மக்கள்கிட்ட தெரிஞ்சவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா மக்கள் முழுமையா ரீச் ஆகலங்க போய் தான் நம்ம ஜெயிக்கல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க ஒவ்வொரு தொகுதியிலுமே அண்ணன் வீதியா அதை வாகனத்துல போட்டு எப்படி ஒரு மின்சாரம் தயாரிப்போம், ஒரு தடையற்ற மின்சாரம் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு தேவையான மின்சாரத்தை எப்படி நம்ம தயாரிக்க முடியும், சுற்றுச்சூழல் பாதுகாப்போட தயாரிக்க முடியும், எப்படி விவசாய விளைபொருட்களை தொழிற்சாலைகள் மூலமா மக்களுக்கு விளைபொருளை சரியான விலை கொடுத்து அதை ஏற்றுமதிப்படுத்தி அதை நிறுவனப்படுத்தி இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும்னு சொல்லிட்டு அத்தனை திட்டங்களையும் நாங்க சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களையுமே பாத்தீங்கன்னா அத்தனை செயல்பாட்டு வரைவுகளையுமே நாங்க டிராஃப்ட் மாதிரி போட்டு அதை வீடியோவாவே இன்னைக்கு பதிவு பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் அண்ணன் சொல்லிட்டு தான் இருக்காரு. ஒவ்வொரு பொது மேடைகளையும் சொல்லி பொதுக்குழுலையும் பொது மேடையிலையும் பொதுக்கூட்டங்கள்ல ஃபுல்லா சொல்லிட்டே தான் இருக்காரு. மாநாடுகளில் போட்டு காமிச்சுட்டே தான் இருக்கிறாரு. இதை எல்லாமே மக்கள் பார்த்துட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலுமே பாத்தீங்கன்னா அந்தந்த தொகுதியில நாங்க ஒரு வேன் மூலியமா இந்த ஸ்கிரீன் மூலியமா நாங்க வந்தா எப்படி செய்வோம், இதை எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறத ஒரு வரைபடமாவே ஒரு படமா போட்டு மக்களுக்கு காமிச்சுட்டு இருக்கோம். அதாவது வீடியோவாவே பதிவா வச்சு மக்களுக்கு காமிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதோட முடிவை மக்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் அதை
உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் வந்து மிகப்பெரிய எழுச்சி மக்கள் மத்தியில போய் எழுந்துட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு. இதை வந்து கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி மக்கள் வந்து அவங்க கையில இருக்கக்கூடிய வாக்கின் மூலியமாக நிச்சயமா வந்து நாம் தமிழர் கட்சியோட செயல்பாட்டுக்கு வந்து பரிசு கொடுப்பாங்க. நிச்சயமா இருக்கு. வாழ்த்துக்கள். அது நிச்சயமாக மக்கள் அதை புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட இன்னொரு கேள்வி வந்து ஆலங்குளம் வந்து மிக முக்கியமான ஒரு தொகுதியா பார்க்கப்படுது. எதுக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு 3 விதமா பிரிக்கலாம். ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா ஜாதி ரீதியா இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு பக்கம், இன்னொரு கூட்டம் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் பட்டாளத்துல ஒரு கூட்டம் இளைஞர்கள், கருத்தியல் ரீதியாக உண்மைக்குமே இந்த மண்ணுக்கான தேவை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிற கூட்டம் ஒரு இளைஞர்கள். இந்த 3 இளைஞர்கள் கூட்டத்தோட அடங்கி இருக்கிறது இந்த ஆலங்குளம். இந்த ஆலங்குளத்தில் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எளிதில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல எந்த அளவுக்கு வரவேற்பு தொகுதியில புரியுது. அதாவது இந்த 3 வகையான கூட்டங்களை வந்து உருவாக்குனதுதான் இந்த திராவிடத்தின் சாதனையா நான் பாக்குறேன். அதாவது மக்களை வந்து ஜாதியாவோ இல்ல மதமாகவோ இல்ல இனமாவோ ஏதோ ஒண்ணு வகையில பிரிச்சுதான் இவங்க இது வரைக்கும் அரசியல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க அரசியல் செய்யறதுக்கு, மக்கள் நலன் சார்ந்த மக்களுக்கான அரசியல் செய்யறதுக்கு அவங்களுக்கு எந்த திட்டமும் இல்லை. அதனால மக்களை இப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகளை பார்த்து இப்ப நீங்க சொன்னீங்களா அந்த 3 வகையான இளைஞர்கள் இப்ப புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வேட்பாளரும் இந்த ஆலங்குளத்துல போட்டிடுறாங்க. நிச்சயம் அதான் சொல்றது. அந்த ரசிக மனப்பான்மையில ஒரு கட்சி உருவாகி இருக்கு அப்படின்னாக்கி ஒரு ரசிகன் ஒரு நடிகன் நாட்டை ஆள்றதுக்கு தகுதி எங்க இருந்து வருதுன்னா அவன் வச்சிருக்கக்கூடிய தத்துவத்தின் மூலியமா தான் வரணும். தான் இருக்கக்கூடிய நடிகன் உச்சபட்ச நடிகன்கிற ஒரு காரணத்துக்காக வந்து அவன் வந்து நாட்டை ஆள தகுதி கிடையாது. அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மிக மோசமான ஒரு தற்குறித்தனமான ஒரு நிலைப்பாடுகள் செயல்பாடுகள் நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். இதுக்குமே நான் காரணம் என்ன சொல்லுவேன்னா, இது வரைக்கும் 60 ஆண்டு காலமா ஆண்ட திராவிட கட்சிகள் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க மக்கள் இப்படிதான் வச்சிருக்க விரும்பினாங்க. அதுதான் இன்னைக்கு வெளிப்பட்டுட்டு இருக்கு. ஆனா நாம் அதை செய்யல. நீங்க சொன்ன அந்த பலவத்தரப்பட்ட இளைஞர்களையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே குடையில கொண்டாந்துட்டோம். இன்னைக்கு வந்து இந்த களம் வந்து இருமுறை போட்டியா தான் இருக்கும் எல்லா இடத்துலயுமே. அது இருமுறை போட்டிங்கிறது எப்படின்னா மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அது ஒரு முனையும். மற்ற எல்லாருமே அதாவது மக்களோட அறியாமையை பயன்படுத்தி அவங்களோட அறியாமையில இருக்கக்கூடிய மக்களை வந்து போதைக்கு அடிமையாக்கி அந்த அடிமைத்தனமா இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவசத்தை காமிச்சு இலவச அறிவிப்புகளை, அதை வெற்ற அறிவிப்புகளை காமிச்சு அந்த மக்களை ஏமாற்றி அவங்க வாக்குகளை பறிக்கக்கூடிய மற்ற எல்லா கட்சிகளும் ஒரு முனை. அப்படித்தான் இப்ப களம் உருவாகிட்டு இருக்கு. அதனால அவங்க உருவாக்குன அந்த களம் எல்லாமே ஒரு முனையாகவும் இன்னைக்கு நாங்க வந்து மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அரசியல் விழிப்புணர்வு மூலமா பல கொள்கை விளக்க கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள், பொதுக்கூட்டம், மாநாடு போட்டு ஊருவா தெருவா நாம் தமிழர் கட்சியோட கருத்தியலை கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு வந்து அரசியலுக்கு அடிப்படை வந்து மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை தான். மக்கள் பிரச்சனைக்கான தீர்வே அரசியல் நிலைப்பாடுன்னு சொல்லி ஒரு கட்சி மக்கள் மன்றத்தில் செயல்பட்டு இருக்கு, அரசியல் களத்தில் செயல்பட்டு இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அந்த நிலைப்பாடை வந்து இன்னைக்கு மக்கள் புரிஞ்சு இது ஒரு முனையாவும் அது ஒரு முனையாவும் தான் இருக்கு. இனி வந்து பாருங்கன்னா காலப்போக்கில் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே முனையில தான் இருக்கும். ஏன்னா அவங்களும் புரிஞ்சு வரணும். ஏன்னா என்னைக்குமே சரியானது வென்றே தீரும். கண்டிப்பா நீங்க சரியானது எதுன்னு தெரியாம இருக்கிறது தான் இங்க பிரச்சனை. நீங்க இருக்கக்கூடிய இடம் தவறு, அதனால அது புரியல. நீங்க யோசிக்கும் போது, உங்க பிள்ளைகள் யோசிக்கும் போது சரியானது எதுன்னு தெரியும் போது அங்க இந்த பக்கம் வந்துருவாங்கிறது எங்களோட நிலைப்பாடு, உறுதியான நிலைப்பாடு. அது இந்த 2026 தேர்தலையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய கருத்து எப்படி பார்த்தீங்கன்னா வலிமைமிக்க திராவிட கட்சிகளை எளிமையின் பிள்ளைகளாக தமிழக தேர்தலில் ஆலங்குளம் சட்டமன்றத்தில் வென்றெடுப்போம் அப்படின்னு பார்க்கலாம். என்னோட இன்னொரு கேள்வி இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாம் தமிழர் கட்சி இந்த களத்துல வென்று எடுத்ததுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய முதல் சமூகத்தினுடைய இந்த தொகுதிக்கான பிரச்சனைகள்ல என்ன செய்வோம் அப்படின்னா ஆலங்குளத்தில் முக்கியமான பிரதானமான பிரச்சனையா நீங்க பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அதாவது இதுக்கு நான் தெளிவான பதில், இந்த பதில் வந்து கண்டிப்பா மக்கள் எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும், கண்டிப்பா இந்த இதை கவனிக்கணும். அதாவது என்னன்னா ஒரு சமூகத்துக்கு அடிப்படையில் காந்தி சொன்னதுதான். அதாவது மதுவை ஒழிக்க வேண்டுமா இல்லை வந்து சுதந்திரம் வேண்டுமான்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கும் போது அவர்கிட்ட கேள்வி வைக்கும் போது என்ன சொன்னார்னா, மதுவை ஒழிக்கிறது தான் முதன்மை, சுதந்திரம் கூட அப்புறம் வாங்கிக்கலாம், மதுவை ஒழிக்கிறது தான் முதல் லட்சம். ஏன் அப்படின்னா மது போதையில இருக்கிற ஒருத்தனுக்கு அவன் சுதந்திரமா இருக்கானா அல்ல அடிமையா இருக்கானாங்கிறதே தெரிய போறது இல்லை. அதே போல மது போதை இல்லாத ஒரு சமூகமா இருக்கும்போது வந்து போதை இல்லாத சமூகம் வந்து அடிமைப்படுத்த ஒருத்தன் நினைக்கும் போது அவன் அடிமைத்தலையிலிருந்து விடுதலை அடையிறதுக்கு அவனே முயற்சி எடுத்து விடுதலை அடைஞ்சிருவான்னு சொல்லுவாங்க. அதை போல வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களோட அடிமை நிலைக்கு காரணம் வந்து நான் அந்த மது போதையை தான் சொல்றேன். இன்னைக்கு அந்த மது போதை கூட எக்ஸ்ட்ரா வந்து கஞ்சா, வின், புரவுன் சுகர் இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஈஸியா நடமாட்டம் அளவுக்கு இந்த ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு ஊடுருவ விட்டுருக்காங்க. ஆட்சியாளர்கள் அதிகாரிகளோட துணை இல்லாம கஞ்சா தடை செய்யப்பட்ட நாடு இது, கஞ்சா உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அவங்களோட துணையோட தான் இது நடந்திருக்குது. அப்போ இதை முதல்ல ஒழிக்கணும். இப்ப நான் ஆலங்குளம் தொகுதிக்குள்ள வென்று வரும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சாராய கடைகள், அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடைகள், தனியார் நடத்தக்கூடிய மணமகள் மன்றங்கள் இது எல்லாத்தையுமே வந்து முதல்ல சட்டபூர்வமா போராடி கட்டாயமா அதை நீக்கும் முதல் விஷயம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே, அதாவது வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு இது வந்து விவசாயம் சார்ந்த பூமி. அந்த விவசாயம் சார்ந்த நெல் கொள்முதல் நிலையங்களா இருக்கட்டும், குளிர்பதன கிடங்களா இருக்கட்டும், அந்தந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் அதிகமா விளையுதோ, எந்த முப்போகம் விளையக்கூடிய இடத்துல வந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் வச்சு அதற்கேற்ற சந்தைகளை உருவாக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த குளிர்பதன கிடங்கள் வச்சு நம்ம விவசாய பொருட்களை, விளைபொருட்களை வந்து உடனடியாக கெட்டு போகக்கூடிய விளைபொருட்கள் எல்லாமே வந்து நம்ம பதப்படுத்தி அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா மாற்று பொருளை உருவாக்கி, மதிப்பு கூட்டு பொருளை உருவாக்கி நம்ம சந்தைப்படுத்துறதுக்கான தொழிற்சாலைகளை உருவாக்கி இங்க இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்கள் அனைவருக்குமான, அதாவது அவங்க படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், அவங்களோட கல்வி தகுதி உடல் தகுதியை பொறுத்து அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கட்டாயமா பொருளாதாரத்துல தன்னிறைவு அடைய வைப்போம். பொருளாதாரத்துல தன்னிறைவு அடைய வைக்கிறதன் மூலியமாக அவங்க வந்து எந்த ஒரு சூழலையுமே வந்து இலவசத்துக்கு கையேந்தக்கூடிய நிலைமையில அவங்களை கட்டாயமா நம்ம வைக்க மாட்டோம். அவங்க கண்டிப்பா வாக்குக்கு இதுக்கு அப்புறம் எந்த ஒரு சூழலையுமே காசு கொடுத்து வாக்கு வாங்கக்கூடிய நிலைமையில வந்து என் மக்களை வைக்க மாட்டேன். எந்த ஒரு சூழலையும் இலவசத்துக்கு கையேந்தி நிற்கக்கூடிய அடிமை நிலையிலையும் வைக்க மாட்டோங்கிறத நம்ம உறுதியா சொல்றோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதிமுகவில் இருந்த இந்த தொகுதியினுடைய தற்போதைய எம்எல்ஏ இப்போ திமுகவினுடைய கட்சியில இணைஞ்சு திருப்பியும் இதே தொகுதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த முறை இந்த 2 திராவிட கட்சிகளையும் நிச்சயம் மக்கள் வந்து ஒரு பாடத்தை புகட்டுவாங்க அப்படின்னு உங்களுடைய களத்துல நீங்க எதுவும் பார்த்த விஷயங்கள் உண்டா? அதை பத்தி விஷயங்கள் மட்டும் சொல்லி. நிச்சயமா. அதாவது அவங்களோட அசட்டு தைரியம் வாங்கல. அதாவது என்னன்னா, மக்களை வந்து எப்படினாலும் ஏமாத்திடலாம், கடைசியில் நம்ம கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய்க்கு வந்து அவங்க காசுக்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு குரூரமான மனநிலையை வச்சிருக்கிறதுக்கு காரணம் நம்ம அதுதான் நான் சொன்னேன். இந்த ஏழ்மை நிலையில வச்சிருக்கிறது, வறுமை நிலையில வச்சிருக்கிறது, நம்மளை எப்பவுமே போதையிலே வச்சிருக்கிறது. அதை வச்சுதான் அவங்க வந்து இல்லைன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தொகுதியில வந்து ஒரு கட்சியில ஜெயிச்சு 5 வருஷம் அவர் ஆட்சி அதிகாரத்தை அந்த பதவி சுகத்துல அனுபவிச்ச பிறகு 5 வருஷம் முடிஞ்ச பிறகு இன்னொரு கட்சிக்கு தாவி அதே தொகுதியில நிக்கிறாருன்னா, அப்போ அந்த அவருக்கு கீழே அவருக்காக உழைச்ச எத்தனை மக்கள், எத்தனை தொண்டர்கள், கீழே போஸ்டர் ஓட்டினவன், நோட்டீஸ் கொடுத்தவன், ஊருக்கு ஊர் சண்டை போட்டவன் எல்லாம் அப்போ அவங்களை வந்து அவர் ஒரு மனுஷனா கூட மதிக்கலன்னு தானே அர்த்தம். அந்த மக்கள் வந்து இன்னைக்கு இந்த தேர்தலில் வந்து அவங்க கண்டிப்பா சரியான பாடம் புகட்டுவாங்க. அந்த பாடம் புகட்டுறதுக்கு தேவையான அரசியல் விழிப்புணர்வும் நாம் தமிழர் கட்சி வந்து களத்துல செஞ்சிருக்கோம். அப்போ அவர் வந்து அவர் களம் மாறி இருக்குன்னு பாக்குறீங்க. உறுதியா மாறி இருக்கு. உறுதியா மக்கள் சிந்திச்சுதான் இந்த முறை செயல்படுவாங்க. மக்கள் சிந்திச்சுதான் வாக்களிக்க போறாங்க. உறுதியா நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வைப்பாங்க. கடைசியா என்னுடைய கேள்வி, ஆலங்குளம் தொகுதியில நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் வந்து வரிசை எண் எத்தனாவதுல இருக்கு? வரிசை எண் வந்து நம்ம 2ல இருக்கோம். 2ஆம் நம்ம வாக்குப்பெட்டியில வந்து வரிசை எண் 2ல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோட விவசாய சின்னம் வந்து எதிர்கால தலைமுறை மக்களின் வாழ்க்கைக்கான சின்னம். இதை மக்கள் புரிஞ்சு கட்டாயமா இந்த முறை வந்து விவசாய சின்னத்தை வென்றெடுக்க வைப்பாங்க. விவசாய சின்னத்தின் வெற்றி என்பது மக்களுக்கான வெற்றி. இதுவரைக்கும் தேர்தல் அரசியல்ல மக்கள் வந்து தோத்துக்கிட்டே இருக்கிறோம். யார்கிட்டன்னா, ஒரு சாராய வியாபாரிட்டையும், இந்த கனிம வளங்களை கொள்ளையடிக்க கொள்ளையர்கள்ட்டையும், ஆத்துமணல் அள்ளி விற்கிறவன்டையும், இந்த மலையை கொள்ளையடிக்கிறவன்டையும் தோத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த முறை விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி மக்களாகிய நாம வந்து கட்டாயம் வெற்றி பெறுவோங்கிறத நம்ம உறுதியா நான் நம்புறேன். ஓகே, நன்றி. உங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல இந்த பிரச்சார நேரத்துல எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி அறிவித்தமிழ் மீடியா சார்பாக நீங்க இந்த நேரத்தை கொடுத்ததுக்கு உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஆலங்குளம் தொகுதியில வெற்றி வாய்ப்பை பெறணும் அப்படின்னு சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றி.